ஹேய் சின்ன தம்பி, என்ன இவ்வளோ லேட்டாக வர? வழக்கமாக எங்களுக்கு முன்னாடியே வந்து நிற்ப. என்ன நேற்று மண்டபத்தில் வேலை பார்த்தோன்னு டயர்ட் ஆகிட்டியா? இல்லை பாஸு, ஊரில் எனக்கு ஒரு பிரச்சனை. உனக்கு பிரச்சனையா? என்ன பிரச்சனை சின்ன தம்பி? இல்லை, கொஞ்சம் ஊர் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு பாஸு. ஊருக்கு போகணுமா? என்ன திடீர்னு? இதுக்கு முன்னாடி இதை பற்றி என்கிட்ட சொல்லலையே. இல்லை, திடீர்னு தான் பாஸ் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை சின்ன தம்பி? என்னாச்சு? நான் ஏதாவது வரணுமா இல்லை நாங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? சின்ன தம்பி, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. ஏதாவது பண பிரச்சனையா இருந்தாலும் சொல்லு. புது கடைக்காக நாங்க சேர்த்து வச்சிருக்கிற பணம் கொஞ்சம் இருக்கு, அதை கூட நாங்க தரோம். ஐயோ, அதெல்லாம் வேணாம் தங்கச்சி. ஊர்ல எங்க சியா ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருக்காரு, அதான் போய் பார்த்துட்டு வரலாமேன்னு. சரி, பெரியவங்க உடம்பு சரியில்லாமல் இருந்தால் பார்த்து தானே ஆகணும். சரி, நீ போயிட்டு வந்துரு. நீ மட்டும் போறியா இல்லை பாட்டியும் வராங்களா? ஆமா, நானும் பாட்டியும் தான் போறோம் பாஸு. சரி பவித்ரா, கல்லில் பணம் எவ்வளோ இருக்கு? ஒரு 3000 ரூபா இருக்கும். சரி, அந்த பணத்தை எடுத்து சின்ன தம்பி கிட்ட கொடு. பாஸு, அதெல்லாம் வேணாம் பாஸு. பணமெல்லாம் எதுக்கு? இதை பாரு சின்ன தம்பி, நான் கொடுக்கறத வேணான்னு சொல்லக்கூடாது. உன் குடும்பம் வேற என் குடும்பம் வேறன்னு அப்படியே பழகிட்டு இருக்கோம். இல்ல பாஸ், அதுக்கு சொல்லல. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? ஒரு சிரமமும் கிடையாது. இந்தா. ஐயோ, வேணாம் தங்கச்சிமா. அட வாங்கிக்க. குடி. வேணாம், வேணாமா. நான் உன் தங்கச்சி தானே, நான் கொடுத்தா வேண்டான்னு சொல்லக்கூடாது. பத்திரமா ஊருக்கு போயிட்டு வா. பாசு, தங்கச்சி மாவை பத்திரமா பாத்துக்கங்க. அடுப்பு பக்கம்லாம் போக விடாதீங்க. கல்லால மட்டும் தங்கச்சியை உட்கார வைங்க பாசு. அப்புறம் 8 மாசம் ஆச்சுன்னா தங்கச்சியை வீட்லயே இருக்க வைங்க. நான் கோயில்ல வேண்டி இருக்கேன். கண்டிப்பா தங்கச்சிக்கு சுகப்பிரசவம் தான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பத்திரமா பாத்துக்கோங்க பாசு. தங்கச்சிமா, நேரத்துக்கு சாப்பிடணும், நல்லா தூங்கணும், மாத்திரை மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டு நல்லபடியா குழந்தை பெத்துக்கணுமா. சின்ன தம்பி, போயிட்டு 4 நாள்ல வரதானே போற? வந்துருவேன் பாசு. இருந்தாலும் சொல்றத சொல்லணும்ல. சின்ன தம்பி, பவித்ராவை நான் மட்டும் இல்லை, நீ, ஐஸ்வர்யா, சாந்தா பாட்டி எல்லாரும் சேர்ந்து பார்த்துக்கலாம். அதனால நீ தைரியமா போயிட்டு சீக்கிரம் வந்துடு. சின்ன தம்பி, நீ தான் என்ன டெய்லி வாக்கிங் கூட்டிட்டு போகணும். வயித்துல இருக்கிற குழந்தைக்கு உன்னோட கதையெல்லாம் சொல்லணும். நீ நல்ல காமெடி எல்லாம் பண்ணுவல்ல, அதெல்லாம் பண்ணணும், சரியா? அதனால தைரியமா போயிட்டு சீக்கிரமா வந்துரு. வரேன் பாசு. பத்திரமா போயிட்டு வா.